வந்து பார்த்தீங்கன்னா ஐக்யூ Z9 அதோட டீட்டெயில்ஸ் பாருங்கள். ஸோ அமேசான் ஃபெஸ்டிவலில் வந்து வாங்கினது மொபைலு. ஸோ வாங்க இப்போ அன்பாக்சிங் பாருங்கள். ஓகே, ஸோ ப்ளீஸ் செம்ம லைட் வெயிட்டாக இருக்குங்க. இது வந்து ஒரு 5.5 பேட்ரின்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. அவ்வளோ ஸ்லிம்மாக இருக்குது, அவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ இதை எடுத்து பார்த்துருவோம். வாவ், இந்த கர்வ் டிஸ்பிளே, இந்த AMOLED டிஸ்பிளே தாங்க காசு. பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. பின்னாடி வந்து நம்ம கார்லாம் மேட் வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங். சும்மா பிடிக்கிறதுக்கே அப்படியே நழுவிட்டு ஓடுதுங்க. நல்லா ஹைஃபையாக இருக்குங்க. ஸோ இதாங்க மொபைல். ஸோ இது கூட என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ IMEI ஸ்டிக்கர் வழக்கம் போல். வாவ், டிரான்ஸ்பரண்ட் பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துருவோம். நைஸ், நல்லா இருக்குங்க. ஒரு கம்ஃபர்டபுளான மொபைல், ஒரு 25,000ல. ஸோ இதை ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். ஆன் பண்ணுறோம். ஐக்யூ. ஸோ ஆன் ஆகுது. இன்பிட்வீன் டைமில் என்ன வழக்கம் போல் சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. சார்ஜர், ஒரு கேபிள் டைப் C. ஓகே, 88 வாட்ஸுக்குரிய பவர் சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 45 மினிட்ஸில் ஃபுல்லாகிடும். ஸோ எப்போ சிம் எஜெக்டர் ஒன்று, இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அன்பாக்சிங் முடிச்சுட்டு வரேன். ஸ்டார்ட் யூகே கொடுத்தோம்னா ஸ்டார்ட். உங்களுக்கு 1 by 1 தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க, தெரியாதவங்க மீன்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள் நான் என்ன மாதிரி கனெக்ட் பண்ணுறேன்ட்டு. இதில் வந்து என்னோடய பாஸ்வேர்டு போட்டுருக்கேன். ஸோ கனெக்ட் பண்ணிட்டேன். செல் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த பட்ஜெட் மொபைலில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு கரெக்டான மொபைல் பார்த்து வாங்குறது பெஸ்ட்டுன்னு நான் எனக்கு கேட்டால் சொல்லுவேன். இது நம்மளோட ஸ்டாண்டு அப்படியே வச்சுடுவோம். நெக்ஸ்ட் யூஸ் அனதர் டிவைஸ். நெக்ஸ்ட் கொடுத்தோம் ஃபைண்ட் டிவைஸ் கேபிள். ஓகே, என்னென்ன இருக்குன்னு செக் பண்ண சொல்லுது. இன்சர்ட் த கேபிள் யுவர் டிவைஸ், கனெக்ட் போர்ட் டிவைஸ். என்னென்னா இதில் வந்துட்டு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு போயிடலாம். உங்களுக்கு காப்பி வேணும்னா அந்த பாத்தில் போங்க. சப்போஸ் காப்பி எனக்கு வேணாம் அப்படின்னு இது பண்ணிங்கன்னா மெயில் ஐடி கேட்குது. ஸோ இப்போதைக்கு ஸ்கிப் கொடுத்துடலாம். ஸ்கிப். இது எம்எல்ட ஆப் கூகுள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஸ்கிப் பண்ணிட்டேன்.
இது ஒரு ஃபன் டச் ஓஎஸ். ஓகே, நைஸ். செம ஸ்மூத்தாக இருக்குங்க. இந்த கர்வு தான் நல்லாயிருக்கு. ஸோ எனக்கு இந்த மொபைலில் பிடிச்சதே இந்த கர்வு தான். அங்கே பாருங்கள், அந்த பின்னாடி இருக்க பொம்மை ஏதோ கண்ணாடியில் வச்ச மாதிரி தெரியுது பாருங்கள். இதுதான் கிளாரிட்டி. போர்ட்ரேட் ஃபோன்லேயும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோம். பிக்சர் சைஸ் வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். குவாலிட்டி எவ்வளோ கிளியராக இருக்குது. ஸோ இதோட செட்டிங்ஸ் சிஸ்டம் Airport 4 இதுதாங்க ஸ்பெக்கு. 7th Gen. இது வந்து ஒரு ஸ்பீடான மொபைல். நீங்கள் டக்கல் ஏதான ஸ்பீடாக கேம் பப்ஜி இந்த மாதிரி விளாட்றீங்கன்னா இந்த மாதிரி ஸ்னாப் ட்ராகன் இருக்கிற மொபைல் பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்பீடாக இருக்கும். ஏன்னா 5Gயில் வந்து நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஓவரால் இதுதான். நாளைக்கு உங்களுக்கு ஒரு இன்னும் 4 more ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்து உங்களுக்கு அனுப்புவோம். ஸோ மொபைல் ஒன்ஸ் ஸோ இதுதான் மொபைல். பாருங்கள், நல்லா ஜூம் எவ்வளோ கிளியராக இருக்குது. இதோட தேவையும் இவ்வளோதான். ஓகே, நாளைக்கு இன்னும் மோர் வீடியோஸ் எடுத்து போடுறேன். இதில் வீடியோஸ் அண்டு மோர் ஃபீச்சர் நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னும் ஜெனியூனான ரிவ்யூ கொடுக்குறேன். இந்த ஃபோன் வாங்கலாமா வேணாமான்ட்டு. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.